என் பேர் விஜயலட்சுமி ராமகிருஷ்ணன். எனக்கு போன தேர்ஸ்டே அன்னைக்கு கீழே விழுந்து எனக்கு அப்பர் ஆர்மில் ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகிடுது. போன் அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச உடனே டைம் வேஸ்ட் பண்ணாதக்கு உடனே கார் எடுத்து நாங்கள் வந்துட்டோம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. வந்த உடனே நேராக ஐசியூவில் எமர்ஜென்சி வார்டில் ஐசியூ போயிட்டு எந்த இடத்துல ப்ராப்ளம்ங்கிறது கரெக்டாக லொக்கேட் பண்ணி அங்கே இருக்கிற டாக்டர் வந்து கரெக்டாக லொக்கேட் பண்ணாங்க. உடனே இமீடியட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதக்கு எக்ஸ்ரே வார்டுக்கு ஐசியூ போயிட்டு அங்கே குஹன்கிறவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எப்படி நான் வந்து பண்ணானாக்கா கரெக்டாக எக்ஸ்ரே கரெக்டாக வருங்கிறத பண்ணி எனக்கும் பெயின் இல்லாதக்கு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணார். எக்ஸ்ரே எல்லாம் கரெக்டாக எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வார்டில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் உடனே டைம் வேஸ்ட் பண்ணாதக்கு அடுத்த நாளே சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ணி அதுக்கு முன்னால் மிஸ்டர் முகமது ஃபரூக் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், முதல்ல எங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தோம். அப்புறம் அவர் சொன்னார், உங்களுக்கு இது மாதிரி நிறைய டேமேஜ் ஆகிருக்கிறதுனால போகிற வழியிலே உங்களுக்கு வேறு ஏதாவது ரொம்ப ஃபர்தராக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நீங்கள் போகிறது அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அளவு மேக்ஸிமம் நாங்கள் பண்ணித்தர முடியுமோ ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து லிமிட்டடாக ஒரு சர்ஜரிக்கும் ஒரு 3 days ஸ்டே பண்ணுறதுக்கும் உண்டான பேக்கேஜ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தார். அதனால நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக அது ஓகே சொல்லிவிட்டு உடனே சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம். உடனே ஃப்ரைடே அன்றைக்கி மத்தியானம் 2 o'clock எனக்கு சர்ஜரி நடந்தது. டாக்டர் ரஜத் ராய் வந்து அனஸ்தெசிஸ்ட் வந்து எனக்கு முன்னாலேயே என்னெல்லாம் எப்படி பண்ண போகிறோம், எனக்கு எப்படி அனஸ்தீசியா கொடுக்க போகிறாங்கிறதெல்லாம் சொல்லி எப்படி சர்ஜரி நடக்கிறதும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் டாக்டர் ரூஃபஸ் வந்து எனக்கு அந்த ஆப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. அங்கே டாக்டர் ரூஃபஸ் சூப்பராக ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 hours எனக்கு ஆப்ரேஷன் முடித்து என்னை கொண்டு வந்து வார்டில் விட்டார். வார்டில் விட்ட உடனே எனக்கு எங்களை வெயிட் பண்ணி நான் ஃபெயிண்ட் ஆகி முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க கான்சியஸ் வந்தாச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் உடனே வார்டில் இருக்கேன், ஓகே யூ ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து என்னை செக்அப் பண்ணார். வந்து பார்த்துட்டு இந்த கையெல்லாம் நல்லா இதுவாக ஹீலாக இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணலாம், ஃபிசியோதெரபி சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணீங்கன்னாக்க சீக்கிரமாக ஹீல் ஆகிடும், உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் 2 நாளாக வந்து பண்ணிக்கண்டா பாவனா மேடமும் கெமிலா மேடமும். முதல்ல பாவனா மேடம் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. 2 days பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கெமிலா மேடம் இன்னைக்கு வந்து எனக்கு கையை நல்லா வெளியில் கொண்டு போய் பண்ணுற அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நல்லாவே கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, என் கை நல்லதாகிடும்னு. நான் 2 வீலர்லாம் ஓட்டுருவேன். எனக்கு ரொம்ப நான் ஆக்சிடென்ட் ஆன உடனே 2 வீலர் ஓட்ட முடியாமல் போயிடுமோ பயந்துருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தது. என்னால் வித்தின் 3 months எல்லாமே நார்மல் ஒர்க் என்னால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நல்ல சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ், நல்ல ரெப்யூட்டேஷன், பெஸ்ட் சர்வீஸ், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த இதெல்லாம் இவ்வளோ நடந்ததெல்லாம் ரிலா எம்எஸ் ஹாஸ்பிட்டல் ரெட் ஹில்ஸ் இங்கே எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் வித்தின் 4 kilometers இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து நான் என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவேன். நான் எனக்கு விழுந்தப்போ ரொம்ப பயந்துருந்தேன். பட் இவ்வளோ பக்கத்தில் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் க்யூர் பண்ணிட்டு போகிறேங்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.